சுகருக்கு மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க மட்டும், அதுவும் சுகருக்கு மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க மட்டும் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு என்னை கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. ஓகேவா? கால் பண்ணி பேசுங்க. ஓகேவா? இந்த உலகத்தில் சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் போட்டதுனால யாருக்காவது சரியாக இருக்கா சொல்லுங்களேன்? இல்லை நடைபயிற்சி மட்டும் பண்ணதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது பிபி மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நடத்தியிருக்காங்களா நடைபயிற்சி மட்டும் பண்ணதுனால? சொல்லுங்களேன். இல்லை யாராவது வெயிட் குறைச்சிருக்காங்களா நடைபயிற்சி மட்டும் பண்ணி? நல்லா கேட்டுக்கிடுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் இருக்க முடியும். அதனால் நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரை நடத்த முடியாது, வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது. ஒரு பேப்பரில் வேணால் எழுதி வச்சுக்கிடுங்க. சரிதானே? சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டதுனால யாராவது இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது வெயிட்டு குறைச்சிருக்காங்களா? இல்லை யாராவது தைராய்டு மாத்திரை நடத்தியிருக்காங்களா? அப்படி இருந்தால் கால் பண்ணி பேசுங்க. சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டதுனால சொல்லுங்கள். இப்போ பெரிய மூட நம்பிக்கை என்ன தெரியுமா? ரைஸ் சாப்பிட்டதுனால தான் சுகருக்கு மாத்திரை, ரைஸ் சாப்பிட்டதுனால தான் நிறைய பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க. இந்த ரைஸ் என்ன பாவம் செஞ்சிச்சோ கடவுளுக்கு தான் தெரியும். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்கிறீங்களா? வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போடுறாங்க? எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க? கமெண்ட்ஸில் எழுதுங்க சார். வெந்தயம், ஆவாரம் பூ, கொய்யா இலை, கிரீன் டீ, கரிஞ்சீரகம், கருவேப்பிலை, நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம். இப்போ எது ஃபேமஸ் தெரியுமா? முக்கரட்டை கீரையும் சிறு குறிஞ்சான் பொடியும் இப்போ பயங்கர ஃபேமஸ். இது எல்லாமே நல்லது தான். நான் என்ன கேட்குறேன்னா, இது சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்துனாங்களா? இல்லை யாராவது பிபி மாத்திரை நடத்துனாங்களா? இல்லை யாராவது ஏதாவது மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? சுகருக்கு மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த பேஷண்ட்டு இப்போ இன்சுலின் போட்டுட்ருக்காங்களா? வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், மாங்காய் இலை, கொய்யா இலை, நாவல் பழம் எல்லாம் சாப்பிட்டு நல்லா கேட்டுடுங்க. மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இந்த புத்தகம் என்ன சொல்ல தெரியுமா? சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பித்தப்பைக்கல், தைராய்டு, உடல் பருமன், பிசிஓடி, பிசிஓஎஸ், இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் தான் கரெக்ட் ட்ரீட்மெண்ட், பேலன்ஸ் டயட் மட்டும்தான். ஏன்னா பேலன்ஸ் டயட்டு ஃபாலோ பண்ணினா மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இது முழுமையாக சரியாகும். அந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. நீங்கள் பேலன்ஸ் டயட் கடைபிடிக்கலன்னு வைங்களேன், முதல்ல 2 மாத்திரை, அப்புறம் 4 மாத்திரை, அப்புறம் 8 மாத்திரை, நீங்கள் நிறைய பேர் 15 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் எந்த நோயும் கண்டிப்பாக குணமடையாது அப்படின்னு யார் சொன்னா? இந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. பேலன்ஸ் டயட் இஸ் வெரி பவர்ஃபுல் அப்படின்னு யார் சொன்னா? இந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. அதனால் ஒரு கைண்ட் ரிக்வஸ்ட் சொல்கிறேன், இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் GOOD குட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணு. ஓகேவா? ஸ்டே டியூன்.